இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நேத்துலேருந்தே பாப்பாக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு இன்னொரு ஒர்க் லோட் ஆன மாதிரி தான். ஸோ லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வெறும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் முதல்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன். என்னதான் ஈவினிங்கே எல்லாமே படித்து முடிச்சிருந்தாலும் காலையில் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்கு போவாங்க. படிப்பு விஷயத்தில் நானாகட்டும் இல்லை வீட்டில் யாராகட்டும் பாப்பாவை கம்பேர் பண்ணுறதோ இல்லை கம்பல் பண்ணுறதோ கிடையாது. உனக்கு என்ன தெரியுதோ அதை படிசாமி, என்ன ஞாபகம் வருதோ அதை எழுதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா கம்பேரிஷன் அப்படின்றது எவ்வளோ ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட் படித்ததை ரீகால் மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள கிளப்பிட்டு இருந்தேன். இந்த தலை சீவும் போது எங்கேருந்து தான் அவ்வளோ சிக்கு வருமோ தெரியாது. ஒரு வழியாக அவளுக்கு வலிக்காமல் சிக்கு எடுக்கணும். இல்லைன்னா அவங்க பாட்டியை பார்த்து அழுதுகிட்டே இருப்பா. காலையில் எனக்கு 2 திட்டு விழுகும். ஸோ வலிக்காமல் தலையும் சீவிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ டிஃபனுக்கு தோசையும் அண்ட் அப்படியே டிஃபன் சாம்பாரும் பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம், பட்டாணி ஃப்ரைன்னு எல்லாமே பண்ணி பேக் பண்ணியாச்சுங்க. அப்படியே அத்தைக்கு ராகி தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.